இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் பிப்ரவரி 5ஆம் தேதி 2025 புதன்கிழமை, குரோதி வருடம் தை மாதம் 23ஆம் திருநாள், பரணி நட்சத்திரம், மேஷராசி, அஷ்டமி திதி. அஷ்டமி திதினா ஒரு விஷயத்த நன்னா புரிஞ்சுக்கணும், அது கெட்ட திதிங்கிற பார்வையில் பார்க்கப்படாது. ஏன்னா அஷ்டமிங்கும் பொழுது நிறைய பேருக்கு புரியாத புதிர் என்னன்னா, நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா 7 சக்கரங்கள் இருக்கும். அந்த சக்கரங்களை நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறீங்க? ஒரு கெட்ட மனுஷனை, பொறாமல் பிடிச்சக்கூடிய ஒரு மனுஷனை பாட்டு வந்தீங்கன்னா எல்லா சக்கரங்களும் பாதிக்கப்படும். இதே நல்ல ஆத்மாக்கள், சத்குருக்கள், மகான்களை போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த 7 சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகும். அதனால் உங்கள் உடம்பு ஃபிட்டாக இருக்கும். அஷ்டமி திதி அன்னைக்கு எவ்வளோ நல்ல காரியங்களை செய்கிறோமோ, எவ்வளோ நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட நம்ம இருக்கோமோ, நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஆத்மாக்களோடு இருக்கோமோ, அது அந்தளவுக்கு நமக்கு நன்னா வேலை செய்யும். நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு கடுகளவு கெட்ட எண்ணம் இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்தாலும் அது வேலை செய்யாது. அதனால் நம்மளுடைய எண்ணங்களை நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது, சுத்தப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கப்படுது அஷ்டமி. அதனால் பொதுவாகவே நரசிம்மர் வழிபாடு, எந்த விதமான ஒரு கெடு விஷயங்கள் இருந்தாலும் சரி, துர்சக்திகள் இருந்தாலும் சரி, கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி, வாஸ்து திருஷ்டியாக இருந்தாலும் சரி, நிவர்த்தி ஆகணும்னா நரசிம்மரை வழிபாடு செய்கிறது அஷ்டமி அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள். சந்திரன் உங்கள் ராசி லக்னத்திலேயே நிற்கக்கூடிய நாளில் பொதுவாக கன்ஃபியூஷன் கொடுக்கும்னு பல இடங்கள்ல சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய கருத்தில் அது ஒரு தெளிவு தான் கொடுக்கும். ஏன்னா சந்திரன் என்ற நட்சத்திரம் சுக்கிரனாக மாறுகிறது. இன்றைய நாள் முழுக்க முழுக்க சுக்கிரனுடைய ஆளுமையிலே இருக்கப்படுறது. நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை இன்றைய நாள் அமையும். அதுவும் பெண்களுக்கு இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தலைமை பண்புகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த காரியத்தை எடுத்தும் பொழுது ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக பண்ண முடியும். ஃபஸ்ட்டு விஷயம், சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நன்னா இருக்கும் பொழுது அவங்க எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க, எப்பவுமே புகழோடு இருப்பாங்க, எப்பவுமே மனசு குளிர வைக்கக்கூடிய நிலைமைகளே நடந்துட்டுருக்கும். அது இன்றைய நாள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது. ஆடை, ஆபரணங்கள், அணிகலன்கள், கட்டுமானம், ஆர்கிடெக்சர் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்குது. நினைத்தது சக்ஸஸ் ஆகக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். என்ன அப்படி சுப விரயம் ஏற்படும்னா, உணவுக்காக விரயம் பண்ணுவீங்க. நல்ல விஷயம் தானே அது. நல்ல உணவு, ஊட்டச்சத்து மிகுந்த உணவை சாப்பிட்றதே ஒரு பெரிய விஷயம். அது இன்றைய நாள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, ராசி அதிபதியோடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்து விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்துல உட்காந்தா விரயம் மட்டும் நடக்காது, இடமாற்றமும் கொடுக்கும். யாருக்கெல்லாம் வேலையில் மாற்றம் ஏற்படணும்னு இருந்தீங்களோ இன்றைய நாள் கண்டிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, கிளியர் பண்ணுவீங்க. சின்ன சின்ன தடங்கல்கள் மட்டும் இருக்கும். ஏன்னா சனி பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும். மனசு லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் மத்தியானம் 2 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கிளியர் ஆகக்கூடிய அற்புதமான நாள். கோவத்தை மட்டும் பெண்கள் தயவு செய்து கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா ஆண்கள் யாருமே தப்பிக்க முடியாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். காமாட்சி அம்மனை மனசார வணங்குங்க. ராசியா நிறம் குங்கும நிறம். மிதுன ராசியில் இது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபம் லாபம் லாபம், வெற்றி வெற்றி வெற்றி. லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல சுக்கிரன் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். அபாரமாக இருக்கு. சசிகலா, கலா, சசி இந்த மாதிரி பெயர் கொண்ட நபர்கள் ஃபென்டாஸ்டிக்காக இருப்பீங்க. நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும். நினைத்த விஷயங்கள் டக்குன்னு நடக்கும். ஒரு பெண் மூலியமாக அதிர்ஷ்டம் உண்டு. பெண்களுக்கு பெரிய வெற்றி உண்டு. எந்த ஆங்கிளில் சொன்னாலும் லாபத்தில் போய் சந்திரன் உட்காரும் பொழுது எல்லாமே நமக்கு சாதகமாக தான் நடக்கும். ஃபண்டாஸ்டிக்காக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வீரியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தொழிலில் நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு எண்ணம் உருவாகும். எல்லாருக்கும் அப்படி நடக்காது, ஆனால் உங்களுக்கு அப்படி இருக்கும். இன்றைக்கி எப்படின்னா 2 பேர் எதிரி இருப்பான், ஒருத்தன் கிடையாது, 2 பேர் எதிரி. கூட இருக்கிறவனே ஒருத்தன் எதிரி இருப்பான், கூட வேலை செய்கிறவங்களில் ஒரு வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆள் ஒருத்தர் எதிரி இருப்பான். இந்த 2 எதிரிகளையும் சமாளிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு திறமை அது இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். கொஞ்சம் வீரியமாகவும் இருப்பீங்க, ஒரு கெத்தாக மிடுக்காக ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது ஆண்களுக்கு அதிர்ஷ்டத்தை அழித்தரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பில்டிங், ஆர்கிடெக்சர், கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். வீட்டுக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன்னிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். பாக்யஸ்தானத்தில் சந்திரன். அதே மாதிரி இந்த மாதிரி நாட்களில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் டச் பண்ணதெல்லாம் கோல்டு, தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய நாள். சந்திரன் போய் 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கு. சனி பார்வையில் இருக்கிறனால ஆல்ரெடி ஒரு ட்ரிப்பு புக் பண்ணி வேணான்னு விட்டுருப்பீங்க. இல்லை ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்டுக்காக ஒரு இடத்துக்கு அனுப்பணும்னு பிளான் பண்ணி அனுப்பாமல் தள்ளி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கும். நிறைய பேருக்கு மன அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமைகளில் இன்றைய நாள் மன அமைதி இருக்கும். லாஸ்ட்டு 2-3 நாளாக நிறைய பேருக்கு கொஞ்சம் ஹெல்த்லாம் பிரச்சனை கொடுத்துருக்கும். இன்றைய நாள் அது தெளிவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அஷ்ட ஐஸ்வர்ய கடாட்சம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிதம்பரம் நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு காரியத்திலுமே எது தப்புன்னு கண்டுபிடிக்கக்கூடிய நாள். இந்த நாள் தப்பு கண்டுபிடிச்சே நீங்கள் பெரிய மனுஷன் ஆகலாம். ஏன்னா அஷ்டமத்தில் சந்திரன் பொதுவாக தப்பு மட்டும் பளிச்சுன்னு கண்ணுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு நன்னா தெரியும். ஏன்னா சந்திரன் சனி பார்வையில் இருக்கிறதுனால பெண்கள் ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் தயிர் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. சில பேருடைய வீட்டில் பால் கெட்டு போகலாம். சில பேர் அதிகமாக அதை யூஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தேவைக்கு அதிகமாக உணவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சில பேருடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. எதிர்பார்க்க முடியாது. திடீர்னு பார்த்தா ஒரு 4 பேர் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எதாவது டீ காஃபி கொடுக்கணும்னா பத்தாது. அதனால் இந்த மாதிரி நாட்களில் அதெல்லாம் அதிகமாக வாங்கி வச்சுக்கிறதே பரிகாரமாக மாறக்கூடிய பிராப்தம் இருக்குது. பெருந்தேவி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறையா பேருக்கு நிச்சயார்த்தத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னே சொல்லலாம். கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்கன்னே சொல்லலாம். பாக்யஸ்தானத்துக்கு குரு போய் உட்காந்து குருவுடைய பார்வை உங்கள் ராசி லக்னத்தில் மேலே விடுக போகிறது. 7ஆம் இடத்துல சந்திரன் சனி பார்வையில் இருக்கிறது. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு பிடிச்ச வரன் அமைவாள். நிறைய ஆண்களுக்கு திருமணமாகாமல் கஷ்டப்படுறீங்க. அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் கண்டிப்பாக அமையக்கூடிய பிராப்தம் இருக்குது. நிறைய பேருக்கு பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நினைத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நினைச்சது அது மட்டும் கிடையாது. நிறைய பேர் வியாபாரம் தொடங்கலாமா, ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு வியாபாரம் தொடங்கலாமாங்கிற எண்ணங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பச்சை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சொல்லும் பொழுதே எனக்கு ஒரு சந்தோஷம். 6ஆம் இடத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். பொதுவாகவே மற்றவங்களை ஆட்கொள்ளக்கூடிய நாள். மற்றவங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அவங்க கட்டுப்படுவாங்க. பொதுவாகவே 6-11 பாவகங்கள் நன்னா இருக்கும் பொழுது மட்டும்தான் எந்த விஷயத்துலையும் அவங்களுக்கு வெற்றி ஏற்படும். மற்றவங்களால கூட நமக்கு லாபம் ஏற்படணும், லாபங்கள் நிறையா கொடுக்கணும்னா 6-11 ஜாதகத்தை நன்னா இருக்கும் பொழுது அவங்க என்ன தொட்டாங்களோ எல்லாத்துலேயும் அவங்க தான் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி நாட்களில் தனி திறமைகள் கண்டிப்பாக வெளியே வரும். யாருக்கும் இல்லாத திறமைகள் நீங்கள் காட்டுவீங்க. அதனால் இன்றைய நாள் நீங்கள் ஜெயிப்பீங்க. வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட உற்பத்தியாளர்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட எந்த வேலைகள் இருந்தாலும் சரி, கார் சர்வீஸ் பண்ணுறீங்க, இல்லை செகண்ட் ஹேண்ட் கார் ஷோரூம் வச்சுருக்கீங்க, இல்லை உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கீங்க, இல்லை இன்டீரியர் டெக்கரேஷன், இந்த மாதிரி எந்த தொழில் இருந்தாலும் இன்றைய நாள் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் வளர்ச்சியை காணக்கூடிய நாள். யாருக்காகவும் எதுக்காகவும் ஒட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்படியே நிற்பீங்க. நான் ஜெயிச்சே ஆகணும்னு நிற்பீங்க. அது ஒரு நல்ல கேரக்டர். எல்லாருக்கும் அந்த கேரக்டர் வராது. சில பேரை பார்க்கும்பொழுது ஒரு பிம்பம் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி பொதுவாகவே விருச்சிக ராசி நண்பர்களை பார்க்கும்பொழுது மற்றவங்க மனசில் ஒரு பயத்தை கொடுக்கும். அந்த பயத்தை நீங்கள் பாசிட்டிவாக யூஸ் பண்ணால் போகிறோம், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள் கடந்த 2-3 நாளாக உச்சத்தை தொட்டிருக்கும். அதெல்லாம் இப்போல்லாம் ஒன்றும் இல்லை, புஷ்ஷுன்னு போயிடும். புஷ்வானம் அது ஐயோ நான் கூட பெருசாக வெடிக்குமோன்னு பார்த்தேங்கிற மாதிரி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். சந்தோஷமாக இருப்பீங்க. ஃபேமிலியில் அந்யோன்யம் நல்லா இருக்கும். வீட்டில் கூட்டிகிட்டு போய் ஜம்முன்னு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பீங்க. அந்த ஐஸ்கிரீம் எந்த அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதோ அந்த மாதிரி உங்கள் மனைவியுடைய மனசும் உங்கள் கணவருடைய மனசும் அப்படியே குளிர்ச்சியாக மாறிடும். அதனால் அந்யோன்யம் பெருகும். நிறையா பேருடைய வீட்டில் பிரச்சனைகள் ஓயும். அப்பா போதும்ப்பா தாங்க முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள் இன்றைய நாள் ஓடும். பெண் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மன சந்தோஷம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த்து நல்லா இருக்கும். மனசு கெட்டுதுன்னா ஹெல்த்தும் கெடும், முகத்தில் தெரியும். ஹெல்த்து கெட்டுதுன்னா என்ன பிரச்சனைன்னு முகத்தில் பார்த்தோன்னே பழிச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நாட்களில் மனசும் சரி உடம்பும் சரி ஃபிட்டாக இருக்கக்கூடிய நாள். அமோகமாக இருக்குது. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி அத்தனை பேருக்கும் கிளாஸாக இருக்குங்க. நிறைய பேருக்கு கமிஷன்லாம் வரும். ரியல் எஸ்டேட்,
பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கமிஷன் வரக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் குங்கும நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் ஒரு 4-5 மாசமா வீடு தேடின்னு இருக்கீங்களோ, இல்லை நிலம் வாங்கணும்னு தேடின்னு இருக்கீங்களோ, இல்லை ஒரு புது வண்டி வாங்கணும்னு தேடின்னு இருக்கீங்களோ, அது அத்தனையுமே இன்றைய நாள் நடக்கும். டுடே இட் வில் ஹேப்பன். ஏன்னா 4ஆம் இடத்துல சந்திரன், நின்ற நட்சத்திரம் சுக்கிரன், சனி பார்வையில் இருக்கிறது. கொஞ்சம் அலைஞ்சு தான் தேடுற மாதிரி இருக்கும், ஆனால் தேடி முடிச்சிருவீங்க. பக்கத்தில் டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கும், பக்கத்தில் மருத்துவமனை இருக்கும். இந்த மாதிரி இடங்கள் பக்கத்தில் உங்களுக்கு அமையும். நிறைய பேருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நினைத்தது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். பிளான் பண்ணால் போகிறோம், ஜெயிச்சிரும். மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய மேன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சகல விதமான பிரச்சனைகளும் முடியும் இன்றைய நாள். அந்தளவுக்கு பொருளாதாரம் தொட்டு வரக்கூடிய பிராப்தம் இருக்குது. செயல் வடிவம் பெறும் சொல்லுவோம்ல, நம்ம நினைக்கிறதெல்லாம் எல்லாத்தையுமே பண்ண முடியாது. ஆனால் இன்றைய நாள் நீங்கள் பிளான் பண்ணும்போது ஜெயிச்சிரும். மிகவும் சந்தோஷமாக திருப்தியாக இருக்க போறீங்க. சந்தோஷம் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கும்னே சொல்லும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாச்சியார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்தை தள்ளி போய் பண்ணுறதுனால பிரச்சனை ஆகுமானா ஆகாது. ஏன்னா ராசி லக்னத்தில் சந்திரன் இருக்கும்போது தான் தள்ளி போகலாம். உங்களுக்கு இப்போ 3ஆம் இடத்துல சந்திரன், மனோகாரகன் சந்திரன் தன் வீட்டில் போய் உட்காந்துருக்கார். தன் வீடுங்கிறது சுக்கிரன் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். வீடு பார்த்தீங்கன்னா செவ்வாயோடைய வீடு. அதிகப்படியான வேகம் இருக்கும். சுக்கிரன் இருக்கிறனால ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். கண் உபாதைகள் நிவர்த்தி ஆகும். மனச கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். சனி பார்வைப்படுறதுனால பழைய பிரச்சனைகள், பழைய பஞ்சாயத்துக்கள்லாம் என்னால் உட்காந்து முடிக்கக்கூடிய பிராப்தம். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் சகோதர சகோதரிகள் மூலியமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். வண்டி வாகனங்கள் இருக்கக்கூடிய பராமரிப்பு செலவுகள் நிவர்த்தி ஆகும். ஸோ பேசிக்கலி இன்றைய நாள் ஏதோ ஒன்று ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கப்படுறது. என்ன பண்ணலாம்? ஜம்முன்னு லைம் ஜூஸ் சாப்பிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு மாறும். காரகோ பாவ வர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். அது நடக்கும். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக இருக்கக்கூடிய நாள். ஏன்னா எல்லாமே தானா நடக்கும். சனி பார்வை 2ஆம் இடத்தின் மேல் இருக்கிறது. உங்கள் ராசி லக்னத்திலிருந்து 2ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கு. சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுக்கிரனா இருக்கனால சம்டைம் நம்ம பேச்சே நமக்கு எதிராக இருக்கலாம். அவங்க கேட்கக்கூடிய பணத்தோட ஜாஸ்தியாக நீங்கள் கொடுக்குறேன்னு கூட கமிட்மெண்ட் பண்ணலாம். அவங்க என்ன வாக்குறுதி கேட்குறாங்க அந்த வாக்குறுதியோட ஜாஸ்தியாக நீங்கள் கமிட்மெண்ட் பண்ணலாம். அதனால் இன்றைய நாள் ஹூ டாக்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் மற்றவங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்கணும். நிறைய ஏற்றத்தை கொடுக்கும். மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். உணவில் ரொம்ப முக்கியமாக ஸ்வீட்டு கம்மியாக சாப்பிட்றது நல்லது. வீட்டில் ஏதாவது ஒரு நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி வச்சிருந்தக்கூடிய சாப்பாடெலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜம்முன்னு எடுத்து சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணாதீங்க. உடம்பு கேடும். இன்றைய நாள் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. சுவாமிமலை முருகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னம் மிதுனம், 2வது கும்பம், 3வது துலாம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.